அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முட்டையை பற்றின நிறைய விஷயங்கள் நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னும் பலருக்கு முட்டைனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. முட்டையை பிடிச்சவங்களுக்கு அது பற்றின நிறைய தகவல்கள் தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முட்டையில் இந்த அளவுக்கு ஆரோக்கியமும் இந்த அளவுக்கு நற்பலன்களும் இருக்கா அப்படின்றது உங்களுக்கு ஆச்சரியப்படுத்தும்னு கூட சொல்லலாங்க. அப்படி முட்டையுடைய நற்பலன்கள் என்ன, இதை எப்படி நம்ம சாப்பிடணும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் தினமும் இது மாதிரி பயனுள்ள நிறைய வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே முட்டை எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு உணவு அப்படின்னு சொல்லலாம். வேக வைத்தோ இல்லை தோசையில் போட்டு கூட நம்ம இந்த முட்டையை நிறைய விதங்களில் சாப்பிட்டுட்ருக்கோம். டெய்லி சாப்பிட்ற இந்த முட்டையில் இவ்வளவு பலன்கள் இருக்கா அப்படின்ற விஷயம் நமக்கே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. முட்டையில் புரதம், ரிஃப்ளோஃபின், போலட், இரும்பு சத்து, பாஸ்பரஸ், செலினியம், மெக்னீஷியம், வைட்டமின் ஏ, இ மற்றும் B6ன்னு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். இதனால் தசை மற்றும் திசுக்களுக்கு தேவையான வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டத்தை இந்த முட்டை கொடுக்குது. முட்டை எலும்புடைய ஆரோக்கியத்துக்கு தேவையான விட்டமின் டியையும் கால்சியமையும் அதிகமாக கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது தினமும் சாப்பிட்றதால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகள் அதிக வலுப்பெறுது. இந்த முட்டையில் லூடின் மற்றும் சிக்ஸாக்சைன் அப்படின்ற கிரெட்டினாய்டு பொருட்கள் அதிகமாக இருக்குது. இது நம்ம கண்களில் இருக்கக்கூடிய கருவிழி செழிப்பு மற்றும் கண்புரை நோய்களை தடுக்க உதவியாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் கண் ஆரோக்கியத்தை இது மேம்படுத்துதான். முட்டையில் இருக்கக்கூடிய கோலைன் அப்படிங்கிற பொருள் நரம்பு மண்டலம் மற்றும் இதய நரம்பு மண்டலத்தை இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறைத்து மூளையுடைய செயல்பாட்டை அதிகரிக்க உதவியாக இருக்குது. முட்டையில் புரோட்டீன் மற்றும் மற்ற அத்தியாவசிய சத்துக்கள் குறைவான கலோரியும் இருக்குது. அதனால தான் தினமும் முட்டையை சாப்பிட்டு வரும்போது உடலுக்கு தேவையான கெட்ட கொலஸ்ட்ரால் குறைந்து உடல் இலை கட்டுக்கோப்போடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முட்டையை சாப்பிடும்போது மூளையானது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குமா, ஆற்றலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. முட்டையை தவறாமல் தினமும் சாப்பிட்டு வரும்போது புற்றுநோய் வரும் ஆபத்து குறையும்னு சொல்கிறாங்க. முட்டை எப்போதுமே ஆரோக்கியமான உணவு பகுதின்னு ஒரு பகுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு முட்டையில் 13 அத்தியாவசிய விட்டமின்களும் தாதுக்களுமே நிறைஞ்சிருக்கு. முட்டையில் இருக்கக்கூடிய உயர்தர புரதம் 60 விழுக்காடு, அதாவது 60% இதில் புரோட்டீன் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. முட்டையுடைய வெள்ளை கருவில் தான் இந்த புரோட்டீன் எல்லாமே அமைஞ்சிருக்கு. மீதி 40% மஞ்சள் கருவில் இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. முட்டையுடைய ஆரோக்கியமான கொழுப்பு, வைட்டமின், தாது மற்றும் ஆக்சிஜனேற்றிகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதனால் நம்ம உடலுக்கு தேவையான அன்றாட சக்தி அப்படின்றது இருக்குது. முட்டை சாப்பிடுவதால் நிறைய முக்கியமான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதாவது ஆய்வுகள் மூலியமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தினமும் சராசரியாக 2 முட்டை சாப்பிடும்போது நம்ம வைட்டமின் டி தேவையில் 72 விழுக்காடு பூர்த்தி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஃபோலட் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் 50% உறுதியாகுதான். அது மட்டும் இல்லாமல் செலினியம் தேவைகளில் 40 விழுக்காடு இந்த முட்டையிலேருந்தே நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லப்படுது. முட்டையை வேக வச்சு சாப்பிட்றது இன்னுமே சிறப்பானது அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமாக வளரக்கூடிய குழந்தைகளுக்கு தினமும் ஒரு முட்டையை காலை வேளையில் சாப்பிட கொடுத்தா அவங்களுடைய வளர்ச்சி சீராகவும் ஆரோக்கியமானதாக இருக்கும். முட்டை சாப்பிடுவதால் கிடைக்கக்கூடிய நன்மை அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் நம்ம கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிக்காமல் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லப்படுது. முட்டையில் அதிகம்னா நம்ம சாப்பிடும்போது கல்லீரலில் கொலஸ்ட்ரால் உற்பத்தி குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. முட்டையில் எவ்வளவு தான் கொலஸ்ட்ரால் இருந்தாலும் உடல் எடை அதிகரிக்கிறத இது தடுக்கும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. தினமும் முட்டையை சாப்பிட்றதால பல்லுணர்ச்சி அதிகரிக்குது அப்படின்ற விஷயத்தையும் நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. பெண்கள் கர்ப்ப காலத்தில் தினமும் ஒரு முட்டை சாப்பிடும்போது வயிற்றில் வளரும் குழந்தைக்கு தேவையான சத்து கிடைத்து குழந்தைய ஆரோக்கியமாக பெற்றெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அதில் எதுலேயுமே கிடைக்காத கோலைன் அப்படிங்கிற இன்றியமையாத சத்து முட்டையில் மட்டும்தான் அதிகமாக இருக்குது. இதனால் செல் வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி நம்ம அன்றாட சாப்பிடக்கூடிய முட்டையை நம்ம சாதாரண
சாதாரணமாக நினைக்கக்கூடாது. இந்த முட்டையால் நம்ம முடி மற்றும் நகம் கூட ஆரோக்கியமாக வளரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நம்மளுடைய உச்சியிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும், அதாவது முடியிலிருந்து நகம் வரைக்கும் நமக்கு பலன் தரக்கூடிய முட்டையை பற்றின நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு முட்டை பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. இது மாதிரி நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் தினமும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.